தொலைக்காட்சி விளம்பரங்களினால் ஏற்படும் விளைவுகள் யாவை? விளம்பரங்கள் பெரும்பாலும் வியாபாரிகளால் ஊடகங்களுக்கு வழங்கப்படும். இதனால் வியாபாரிகள் அதிகம் லாபம் அடைவர். காரணம் என்னன்னா, விளம்பரத்தை பார்த்து பயனீட்டாளர்கள் பொருள்களை வாங்குவாங்க. அதனால வியாபாரம் பெருகும். ஆகையால் வியாபாரி லாபம் அடைவார். பயனீட்டாளர்கள் ஏமாறுவர். சில நேரங்களில் பயனீட்டாளர்கள் பொருளை விளம்பரத்தை கண்டு விளம்பரத்தின் கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு வாங்குவாங்க. அதனால அவங்க ஏமாறுவாங்க. தேவைக்கு அதிகமாய் வாங்கும் கட்டாயம் ஏற்படும். சில நேரங்களில் விழா காலங்களில் நீங்க பாருங்க, பற்பசை போன்ற பொருளை ஒன்றுக்கு 2 வைத்துட்டு விலை குறைவு என்று விற்பார்கள். ஆனால் நமக்கு வேண்டியதோ ஒன்றுதான். ஆக விளம்பரத்தின் ஈர்ப்பால் விலை மலிவு என்னும் வார்த்தையை நம்பி நாம் தேவைக்கு அதிகமாய் வாங்கும் கட்டாயம் ஏற்படும். பொருளின் தரம் குன்றும். விளம்பரங்கள்ல காட்டுறது போல இருக்காது. முதல் தரமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க விளம்பரத்துல. ஆனா பொருளை வாங்கி பார்த்தா அப்படி இருக்காது. விலையும் அதிகமாக இருக்கும். விலை அதிகரிக்கும். ஏன்னா விளம்பரதாரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, விளம்பரங்களை கொடுக்கும் பொழுது விளம்பரத்துக்குன்னு ஒரு தொகை கொடுத்துத்தான் வியாபாரிகள் தங்கள் பொருட்களை சந்தையில் அறிமுகம் செய்வர். அம்மாதிரி அறிமுகம் செய்யும் போது அதற்குரிய விலைகள் எல்லாம் இந்த பொருளின் விலை அதிகரிப்பில் இணைக்கப்படும். தொடர்ந்து உத்தி பயன்பாட்டால் பயனீட்டாளர் கவரப்படுவர். சில நேரம் வாகனம் வாங்கறதுக்கு பெண்களை வைத்து விளம்பரம் பண்ணுவாங்க. ஒரு இருமல் மருந்துக்கு தாயும் குழந்தையும் வைத்து விளம்பரம் பண்ணுவாங்க. ஆக அங்க என்ன உத்தினா பாசம், அன்பு, வாசனை பொருளை விளம்பரப்படுத்துவதற்கு ஆண் பெண் இருவரை காட்டுவாங்க. இது போன்ற விளம்பரங்களால் மக்கள், இது போன்ற உத்தி பயன்பாட்டினால மக்கள் ரொம்ப விளம்பரத்துல ஈர்க்கப்பட்டு அந்த பொருள் நமக்கு தேவையில்லைன்னா கூட வாங்குவாங்க. சரிங்களா? தொடர்ந்து தொலைக்காட்சி விளம்பரங்கள் எவ்வாறு சிறுவர்கள் மனத்தை ஈர்க்கின்றன? வண்ணம். சிறுவர்கள் மிட்டாயெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலரா இருக்கும். நிறைய நிறங்கள் தோன்றும். அந்த மாதிரி நிறங்கள் இருப்பதனால சிறுவர்கள் நம்பி இந்த தேன் மிட்டாய் போன்றவற்றை அதிகம் வாங்குவார்கள். அடுத்தது உணவுப் பொருளாயின் சுவைக்காக வாங்குவாங்க. தொடர்ந்து வடிவம் இங்க பாருங்க, இழுவை மிட்டாய் தான். ஆனா அதுல பாருங்க கரடியின் வடிவம் தெரிகின்றது. ஆக இந்த மாதிரி ஈர்ப்பு மிகு வடிவத்தால் சிறுவர்கள் ஈர்க்கப்படுகின்றனர். தொடர்ந்து பயன்பாடு. இந்த பொருளின் தன்மை என்னத்துக்கு பயன்படுத்துறோம், அதனால கூட சிறுவர்கள் மிகவும் ஆர்வப்பட்டு வாங்குவர். இங்கும் உத்தி இருக்கும். தாய் அன்னை பிள்ளையை வைத்து என்னப்பா காட்டுவாங்க பாருங்க, நீங்க பெம்பஸ் விளம்பரம் ஒன்று காட்டுவாங்க. ஆக இந்த இணை ஆடையெல்லாம் பெற்றோர்கள் வாங்கும் பொழுது சில நேரம் தம்பிக்கு வாங்கறதுக்காக சகோதரி ஈர்க்கப்படுவார். அம்மாதிரிலாம் இருக்கு பாருங்க. உள்ளடக்கம். பொருளின் உள்ளடக்கம் என்ன? இப்ப மிட்டாய்னா மிட்டாயில கச்சான் வகைகள் சேர்த்திருப்பாங்க. அதனால ஈர்ப்பாக இருக்கும். இவ்வாறு விளம்பரங்களை கண்டு சிறுவர்கள் ஈர்க்கப்படுகின்றனர். எதுவாயினும் விளம்பரங்கள் நமக்கு நன்மை தருவது குறைவு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும்.